நாட்டின் இரண்டாவது உயரிய வருவாயை கொண்ட தொழில்மய வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கும் தமிழ்நாடு கோட்பாட்டில் வலிமையான வளர்ச்சி பாதையை படைக்க தயாராக இருப்பதாக அனைவரையும் நம்ப வைத்துக் கொண்டுள்ளனர். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக உருவாக்கப்பட்டதாக பிம்பம் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாடு திமுக ஆட்சியில் வளர்ந்து விட்டதா? உண்மை என்ன? உண்மை நிலைமை இந்த எதிர்பார்ப்புகளுக்கு முற்றிலும் முரணானதாக உள்ளது. தமிழ்நாடு அனைத்திலும் முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் பெருமை பேசுகிறார். ஆனால் தமிழ்நாடு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில்தான் முதலிடத்தில் இருக்கிறது. கடுமையான நிதி நெருக்கடியில் திராவிட மாடல் அரசு தத்தளிக்கிறது. ஆக எந்தெந்த துறையில் கடன் சுமை இருக்கிறது தெரியுமா? 2025-26 நிதி வருட பட்ஜெட்டின் படி மாநிலத்தின் மொத்த நிலுவை கடன் 9.3 லட்சம் கோடிக்கு மேல் உள்ளது. இது மாநிலத்தின் ஆண்டு வருமானமான 3.32 லட்சம் கோடிக்கு சுமார் 2.8 மடங்கு அதிகம். திமுக ஆட்சியின் நிதி மேலாண்மை தவறுகள் மாநிலத்தை ஒரு நிதி சீர்கேடு நோக்கி இழுத்து செல்லும் நிலையில் இருக்கின்றன. அழிவு எப்பொழுது ஆரம்பமானது? இதற்கு முக்கிய காரணமாக முதலில் இருப்பது இலவச உத்தரவாதங்கள். தமிழகத்தில் இலவச உத்தரவாதங்கள் வழங்கும் பழக்கமே உள்ளது. திராவிட அரசியலின் பொதுமக்கள் ஆதரவு பெற்ற பாரம்பரியமும் இதுதான். ஆனால் இத்தகைய பரவலான நிவாரண செலவுகள் அரசின் நிதி வளத்தை முற்றிலும் நாசமாக்கியுள்ளது என்பதுதான் உண்மை. மாதம் மாதம் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை மற்றும் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் அரசின் நிதிச்சுமையை பெரிதும் அதிகரித்துள்ளன. இந்த இரண்டிற்கு மட்டுமே 16,000 கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வருவாய் குறைவை குறிப்பிடத்தக்க அளவில் விரிவுபடுத்துகிறது. பெண்களுக்காக இத்தனை கோடிகளை கொட்டி அரசின் நிதியை கரைத்தாலும் இந்த திட்டங்களை பெண்களே வரவேற்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். உரிமை தொகையை வைத்து ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது மற்றும் இலவச பயணம் செய்யும் பொழுது நடத்துனர்களால் அவமதிக்கப்படுவதாக பெண்களே வேதனை தெரிவித்து இந்த திட்டங்களை நாங்கள் கேட்டோமா என்று ஆதங்கமாக திமுக அரசிற்கு கேள்வி எழுப்பினர். மக்களுக்கு பயனில்லை என்றாலும் தேர்தல் வியூகமாக இந்த திட்டங்கள் தேர்தல் ஆதரவை தேடி செயல்படுத்தப்படும் அரசியல் கருவிகளாகவே இருந்தாலும் அதன் நீடித்த நிதி சுமை அரசிற்கு வருங்காலத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. கடன் குறைப்பதே இலக்கு எனும் எந்த மாநிலத்துக்கும் வருவாயை அதிகரிப்பதுதான் மிகச் சரியான தீர்வாகும். கடனை குறைக்க வேண்டுமென்றால் வருவாயை பெருக்க வேண்டும். 2024 ஜனவரியில் தமிழகத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்களுக்கான சந்திப்பு இதையே கொடுத்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்தபடி 6.64 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தாலும் இதுவரை அவற்றில் 72% மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளன. தொழில்துறை பாதைகள், நெடுஞ்சாலைகள் விரிவாக்கம் மற்றும் அடித்தள அமைப்புகள் போன்ற துறைகளில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. இந்த ஒப்பந்தங்கள் வேலை வாய்ப்பாக மாற்றப்படாததன் மூலம் அரசின் நிதி மேலாண்மை குறைபாடுகளுடன் இருப்பதை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் நிதிநிலைக்கு இன்னும் பெரிய பிரச்சனை தொடர்ந்து நஷ்டம் கொடுக்கும் டாங்கட்கோ தமிழ்நாடு மின்சாரம் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனமாகும். வருடங்கள் தவறாமல் இந்த மின்சாரம் நிறுவனத்திற்கு காப்பாற்றும் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் அரசின் நிதி வளங்கள் பெரும் சுமையை ஏற்றுக்கொண்டுள்ளன. இவ்வாண்டு திமுக அரசு 16,274.58 கோடி தற்காலிக நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இந்த உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படுவது மாநிலத்திற்கு நிலையான பொருளாதார சுமையாக மாறியுள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டின் 15,291 கோடி நிவாரணத்தை விட அதிகமாக தொகை இவ்வாண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டாங்கட்கோ இழப்புகள் குறைய வாய்ப்பிருக்கலாம் என்றாலும் தமிழக அரசு நிதி வளங்கள் தொடர்ந்து வெள்ளையாக செருகப்பட்டு நிதிச்சுக்கல் மேலும் விரிவடைகிறது. தமிழகத்தின் நிதி நெருக்கடிக்கு இன்னொரு பெரிய காரணம் வருவாயில் விருத்தி அடையாமல் இருக்கும் நிலையாகும். மதுபானம், வாகனங்கள், நிலம் போன்ற ஏற்கனவே அதிகமாக வரி விதிக்கப்பட்ட துறைகளில் பெருமளவில் வருவாய் பெறுவதே அரசுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. இதோடு மத்திய அரசு வழங்கி வந்த GST நஷ்ட ஊதியம் நிறுத்தப்பட்டதும் கடன் எடுப்புகளை அதிகரிக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது. தற்பொழுது மாநிலத்தின் மொத்த வருவாயில் சுமார் 17% பகுதியாக கடன் வட்டியினை கட்டுவதற்காக செலவிடப்படுகிறது. சட்டசபை தேர்தல் ஒரு ஆண்டுக்கும் குறைவாக உள்ள நிலையில் தமிழகத்தின் நிதிநிலை மிகுந்த சிக்கலாக உள்ளது. இதனால் மொத்த வருவாயை அதிகரித்து கடன்களையும் இழப்புகளையும்
குறைத்துக் கொள்வதே முன்னேறும் வழியாக தெரிகிறது. இதுபோன்று வருவாயை அதிகரித்து கடன்களை குறைக்கும் திறன் முதல்வர் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு இருக்கிறதா? முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவர்களது நிதி அமைச்சகம் தமிழகத்தை பொருளாதார மீட்பு பாதையில் கொண்டு செல்ல முடியுமா? அப்படி கொண்டு செல்வார்கள் என்று நம்பும் பொழுது தலையில் இடியாக விழுகிறது 60,000 கோடிக்கு மேல் நடந்த ஊழல் பட்டியல். ஆம், இது ஒரு பக்கம் இருக்க 60,000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக தரவுகளுடன் வரும் பதிவுகள் நம்மை அச்சப்பட வைக்கின்றன. பார் டெண்டர்கள், FL2 லைசன்ஸ் வழங்குவது, பாட்டிலுக்கு அதிக தொகை வாங்குவது, சட்டவிரோதமான விற்பனை, கம்பெனி மற்றும் பிராண்ட் மாற்றி விற்பது என்று 39,775 கோடி ஊழல் நடந்திருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியடை வைக்கிறது. அதிக வருமானம் ஈட்டப்படும் டாஸ்மாகில் தான் இப்படி 40,000 கோடிக்கும் அதிகமாக ஊழல் நடந்துள்ளது என்ற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது ஒரு புறம் இருக்க, கனிம வளக்கொள்ளை, குறிப்பாக மணல் கொள்ளையில் 5,800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. அனுமதி வழங்கப்பட்ட 4.9 ஹெக்டருக்கு பதிலாக 150 ஹெக்டருக்கும் மேலாக வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன. 3,000 கோடிகளுக்கு மேல் எல்காட் ஸ்கேம் நடந்திருப்பதாகவும், 2,000 கோடிகளுக்கு மேல் போக்குவரத்து துறையிலுமே ஊழல் நடந்திருப்பதாகவும், TNMSCயில் 600 கோடிகளுக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாகவும், பெண்களுக்கு வழங்கக்கூடிய நியூட்ரிஷன் கிட்டில் கூட 450 கோடிகளுக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. பொங்கலுக்கு வழங்கப்பட்ட இலவச வேஷ்டிகளில் கூட 60 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. இப்படி தொடர்ந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு மேல் ஊழல் செய்துள்ள திராவிட மாடல் அரசிற்கு மக்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.